ஆதம் நபியை மண்ணினாலே அழகுடன் படைத்தாய், அவர் எலும்பினாலே துணைவியாக ஹவ்வாவை படைத்தாய். நீதம் பொங்க மாந்தர்களை உலகினில் படைத்தாய், நல்ல நேர்த்தியான வானம் பூமியாவையும் படைத்தாய். அற்புதம் செய்திட்ட ஆற்றல் மிகுந்திட்ட வல்லவனே, எங்கள் நெஞ்சில் நிறைந்திட்ட நேசம் மிகுந்திட்ட நல்லவனே. யா ஐயுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸபுரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே நல்லா கூப்பிடலாம். ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே நல்லா கூப்பிடலாம். கூப்பிட்டு ஆமனுஸ்தஈனு உதவி தேடுங்கள், அஸ்தஈனு உதவி தேடுங்கள், பிஸ்ஸபுரி சபுர்னா என்ன? பொறுமை. பொறுமையை கொண்டும், வஸ்ஸலா தொழுகையை கொண்டும், வலைக்கும் ஸலாம் அரத், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும், இன்னல்லாஹ மஅஸ் வஸ்தஈனு பிஸ்ஸபுரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் யாரோடு இருக்கிறான்? பொறுமையா. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள்னு சொல்றானா இல்லையா? தொழுகை என்ன? அல்லாஹ்வால படைக்கப்பட்ட ஒரு படைப்பு, ஒரு கருவி தானே அது. அல்லாஹ் இல்லைல்ல, தொழுகை அல்லாவா? நம்ம தொழுகக்கூடிய தொழுகை அல்லாவாடா? அது என்னது? அல்லாஹ்வால ஏற்படுத்தப்பட்ட ஒண்ணு. அப்படித்தான் அல்லாஹ்வால ஏற்படுத்தப்பட்ட ஒண்ணுதான் வழிமார்கள். அல்லாஹ்வால ஏற்படுத்தப்பட்ட ஒண்ணுதான் நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நண்டோர்கள் எல்லாருமே, சீதர்கள் எல்லாருமே. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும். தொழுகையும் அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு தான். அந்த பொறுமைங்கிற ஒரு ஒன்று இருக்கு பத்தியா, அது யாரு? அதுவும் அல்லாஹ் படைச்ச ஒரு குணத்துல ஒரு குணம். அதுவும் ஒரு படைப்பு தான். அதுவும் என்னது? படைப்பு. இப்போ இந்த இப்னு தைமிய்யாவுடைய கூட்டத்தில் வந்த இந்த சைத்தான்கள் இருக்கே, இவங்க சொல்ல முடியுமா? அல்லாஹ்ட்ட நீங்க கேளுங்க. இப்போ அல்லாவே ஷிர்க் வச்சிட்டான். எப்படி? டேய், நம்ம வழிமார்கள்ட்ட போய் நீங்க இங்க செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டோம்னா ஷிர்க். இப்போ நான் ஷிர்க் வச்சிட்டேன்னு அர்த்தம். இப்போ இந்த சைத்தான்கள், இந்த தெரியுதுல வஹாபிகள், இந்த வஹாபிகள் இந்த ஆயத்தை பார்த்துட்டு இந்த ஆயத்துக்கு மட்டும் ஒழுங்கான விளக்கம் கொடுத்துரு. இப்போ அல்லாவே ஷிர்க் வச்சிட்டானா இல்லையா? அடே, அல்லாஹ் ஷிர்க் வைக்க முடியுமா? அல்லாஹ் தான் சொல்றான் யாருக்கும் ஷிர்க் வைக்காதீங்கன்னு. ஆனா இப்ப அல்லாஹ் தான் சொல்றான் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கன்னு சொல்றான். இப்ப அல்லாஹ் ஷிர்க் வச்சிட்டானா? ஷிர்க் வச்சிட்டானா? இதுக்கு என்ன அர்த்தம்? புரியுதா? உனக்கு புரியுதா இல்லையா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? நீ கேட்கணும். எவனாவது கேட்டானா இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லு. அல்லாட்ட மட்டும் கேளுனா அல்லாவே என்ன சொல்லியிருக்கான் பாரு. தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கன்னு சொல்லியிருக்கானா இல்லையா? அப்ப ஏன் அல்லாவே இப்படி சொல்லணும்? அவன் என்ன சொல்லணும்? நீங்கள் நேரடியாக என்னிடமே கேளுங்கள், நானே உங்களுக்கு தருகிறேன். ஆனா அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு இடத்துல இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், என்னையே வணங்குங்கள், என்னிடமே நீங்கள் உதவியும் தேடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அது வேற. அப்படின்னு சொல்றான், இப்படியும் சொல்றான், அப்படின்னு சொல்றான். அப்ப அப்படியும் கேட்கலாம், இப்படியும் கேட்கலாம். இப்ப இதே மாதிரிதான் வழிமார்கள் யாரு? அந்த வழிமார்களின் பொருட்டாலும் அல்லாஹ் என்ன செய்யலாம்? உதவி தேடலாம். அவங்கள நம்ம கருவியா தான் பயன்படுத்துவேன் தவிர அல்லாஹ்வா பயன்படுத்தலை. அல்லாஹ்வா என்ன செய்யல? பயன்படுத்தலை. இது ஒரு ஆதாரம். இப்ப ஏற்கனவே என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வை பயன்படுத்தி கேட்டாங்க. இப்ப இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கன்னு அல்லாவே சொல்றான். இப்ப அல்லாஹ் சொல்றது தப்பா இருந்தா அல்லாஹ்வுக்கே ஷிர்க் வச்சிட்டான். அல்லாஹ் யாருக்கு ஷிர்க் வச்சிட்டான்? அவனே அவனுக்கு ஆப்பு வச்ச மாதிரி. இது சாத்தியப்படுமா? முடியுமா? முடியாது. சரி, இப்ப அடுத்து பார். கொஞ்ச காலம் கழிச்சு பாரு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. யாரு? உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற வரையும் அல்லாஹ்ட துவா செய்வாங்களாம். கேளு, அல்லாஹ்ட எப்படி துவா செய்வாங்க? யா அல்லாஹ், ரசூலுல்லாஹ்வின் பொருட்டால் எங்களுக்கு பரக்கத்தான மழையை இறக்கி வைப்பாயா. புரியுதுதாங்க? ரசூலுல்லாஹ்வின் பொருட்டால் எங்களுக்கு பரக்கத்தான மழையை இறக்கி வைப்பாயாகன்னு யார் கேட்குறான்? உமர் கத்தாப் ரலியல்லாஹு. இப்போ இந்த வஹாபிகள் உமர் சிர்குஸ்டர் உமர் இவன் அப்படித்தானே சொல்கிறான் எல்லாத்தையும். நம்ம வழிமார்கள்ட்ட போனோம்னா சிர்குஸ்டர், நீ சிர்குஸ்டர், நீ குஃபுரு, நீ காஃபிர், நீ என்னது காஃபிர், நீ முஸ்லீம் இல்லை. அட, முஸ்லீமா இல்லாதவனையெல்லாம் தூக்கிட்டு வந்து முஸ்லீமாக்கலாம். அதுக்கு நன்மை இருக்கு, அதுக்கு நன்மை இருக்கு. அது தாவா சென்று அது அப்படிலாம் இருக்கு, அது பெரிய நன்மை இருக்கு. நீ ஏன்டா ஏற்கனவே முஸ்லீமா இருக்கிறவனை ஃபுல்லாக சிறுக்கு வச்சுட்டு காஃபில் ஆக்கி வரலையா? இது உனக்கு அவன் சொல்றது புரியுதா இல்லையா? அட, காஃபிலா இருக்கிறவனை முஸ்லீம் ஆக்குறீங்கன்னா அது ஒரு அர்த்தம் இருக்கு, நன்மை இருக்கு. நீ இங்கே முஸ்லீம் ஆக்குறவனை ஃபுல்லா நீ காஃபிர், போ நீ காஃபிர். ஏண்டா நீ சொன்னா நாங்கள் காஃபிரா? நீ சொன்னா நான் காஃபிர்? நம்ம காஃபிரா? நம்ம என்னைக்காவது வழிமார்கள்ட்ட போய் நீங்கள் தான் எங்கள் கடவுள்னு சொல்லிக்கோமா? நீங்கள் தான் எல்லாமே, நீங்கள் தான் எங்களை மவுத்தாக்குறது, நீங்கள் தான் எங்களை ஹயாத்தாக்குறது, நீங்கள் தான். யாரா? வழிமார்கள்ட்ட கோட்டைப்பட்டத்தில் போய் நின்றுக்கிட்டு, அந்த தர்காவில் போய் நின்றுக்கிட்டு யாராவது சொல்லிக்காங்களா? அப்படி சொல்லிக்காங்களா யாராவது? எங்களை மவுத்தாக்கிறாருங்க, எங்களுக்கு ஆயுசை நீட்டி கொடுங்க அப்படியே சொல்லலாம். அப்பா சிவனாப்பா, ராவத்தரப்பா, அப்பா கொஞ்சம் பார்த்து அல்லாஹ் துவா செய்யுங்க எங்களுக்காக. நாங்கள் உங்களுக்காக ஒரு ஜியாரத் செய்கிறோம், அவங்க பார்க்க வந்திருக்கிறோம். நாங்கள் உங்களுக்காக ஒரு யாசின் ஓதிருக்கிறோம், குழுவெல்லாம் ஓதிருக்கிறோம். உங்களுக்கு நன்மை அல்லாஹ் கொடுக்கட்டும், எங்களுக்கு நன்மை கிடைக்கட்டும். அதே நேரத்தில் எங்களுடைய வீட்டில் உள்ள காரியங்கள் ஹாஜத்துகள் நிறைவேறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்ட்ட எங்களுக்காக துவா செய்யுங்க தான் கேட்குறோம். இவர்களின் பொருட்டால் எங்களுடைய காரியத்தை ரப்பே நீ எங்களுக்கு என்ன செய்ய முடிச்சு கொடுன்னு கேட்குறோம். நீங்களே முடிச்சு கொடுத்துருங்க அப்படி சொன்னாதான் சிறுக்கு, அப்படி சொன்னாதான் சிறுக்கு. இப்போ இங்கே யார் துவா செய்கிறா? உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இருந்த வரையும் நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பேரை சொல்லி கேட்போம் மழை வேணும்னா. இப்போ ரசூல் வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத் ஆனதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹுடைய பெரிய தந்தை சச்சா அப்படி தாப்பாங்கல்ல, இப்போ ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தார்கள் எப்படி இருப்பாங்க? அவங்களும் வழிமார்கள் தான். அவங்க தான் யாரு? வழிமார்கள். வழிமார்களுக்கு மேலே அந்தஸ்து உள்ளவங்க சஹாபாக்கள். வழிமார்களோட மேலே அந்தஸ்து உள்ளவங்க யாரு? சஹாபாக்கள். அவங்களும் வழிதான். அவங்க சஹாபியும் அவங்க தான், அவங்க வலியும் அவங்க தான். இவங்க வலி மட்டும்தான், சஹாபி ஆக முடியாது. ரசூலுல்லாவை பார்த்தா தான் சஹாபி ஆக முடியும். அவங்க ரசூலுல்லாவையும் பார்த்தவங்க சஹாபியா இருந்ததுனாலேயே அவங்க வலிமார்களாகவும் என்ன செஞ்சிட்டாங்க, ஆயிட்டாங்க. இப்போ ஒரே கல்ல ரெண்டு மாங்காய். ஒரே கல்ல என்னது ரெண்டு. நான் சொல்றது புரியுதா? தெளிவாக சொல்லலாம் உனக்கு. ஏன்னா இந்த வயசுல இந்த டாபிக் சொன்னா புரியாது யாருக்கும். உனக்கு புரியுதா? நான் சொல்றது புரியுதா? வெரி குட், மாஷா அல்லாஹ். கேட்கணும்டா, அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்னது முகமது நபி இல்லாதப்போ? அப்படி இல்லை. அதாவது உமரில் என்ன செய்யறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் இருந்த வரையும் ரசூலுல்லாவை வச்சு கேட்டாங்க. இப்போ ரசூலுல்லாவுக்கு பின்னாடி சில நேரங்களில் ரசூலுல்லாவை வச்சும் கேட்டுக்காங்க. சில நேரங்களில் ரசூலுல்லாவுடைய குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் வழிமார்கள் தானே, அவங்க தானே உலகத்திலேயும் ரசூலுல்லா கூடவே இருந்த அகல பைத்துகள் இல்லையா? அப்போ ரசூலுல்லாவுடைய குடும்பத்தார்கள் வழிமார்கள் தானே எல்லாரும். அவங்களையும் சில நேரங்களில் வச்சு அப்பாஸ் ரலியல்லாஹ், யாரு? ரசூலுல்லாவுடைய பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹ், அவங்களுடைய பேர்லையும் அவர்களின் பொருட்டாலும் இறைவா எனக்கு மலையை இறக்கித்தான்னு யாரு கேட்டா? உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இது அனஸ் ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. யார் அறிவிக்கிறா? அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. இப்போ இந்த இப்னு தைமியா கூட்டம்ல இந்த கூட்டம் வஹாபிகள் கூட்டம், இந்த கூட்டம் அது புகாரியா இருந்தால் மட்டும்தான் ஏற்றுக்கிறோம். ஹதீஸ் கிதாபுகள்லையே
புகாரியா இருந்தால் மட்டும் தான் என்ன செய்யும்? என்ன செய்யும்? வாய் மூடு. புகாரியா இருந்தால் மட்டும் தான் என்ன செய்யும்? இப்போ இந்த ஹதீஸ் புகாரியில் தான் இருக்கு. ஏன் உன் கண்ணுக்கு படவே இல்லையா? நான் என்ன கேட்குறேன், உன் கண்ணுக்கு படவே இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் புகாரியில் இருக்குன்னு கேட்குறியா இல்லையா? ஆதாரப்பூர்வமான ஹதீஸை கேட்குறியா இல்லையா? இந்த ஹதீஸ் புகாரியில் இருக்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஹதீஸை யார் அறிவிக்கிறா? அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சஹாபியுடைய பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், கடைசியாக கேட்பேன். யாரு? அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. ஹதீஸ் நம்பர் 1010. 1010 ஹதீஸ் நம்பர் என்ன? 1010. சொல்றது புரியுதா? இப்போ நமக்கு சஹாபாக்கள் காலத்திலேயே வசீலா தேடினது நமக்கு ஆதாரம் கிடைச்சி போச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆதாரம் தேடினது செஞ்சது நமக்கு ஆதாரமாக கிடைச்சி போச்சு. அதுக்கு முன்னாடி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சதும் கிடைச்சி போச்சு. சுலைமான் நபி ஒரு வழிமார்களை வச்சு காரியத்தை சாதிச்சதும் நமக்கு கிடைச்சி போச்சு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃப்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹு மஅஸ் ஸாபிரீன் சொல்றானே, அப்போ அந்த ஆயத்திலிருந்து அல்லாஹ்வே அப்படித்தான் கேட்க சொல்றாங்கிறதும் நமக்கு என்ன செஞ்சிச்சு? தெரிஞ்சு போச்சு. எல்லாமே என்ன செஞ்சிச்சு? தெரிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்து பாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் வர்றார். அவருக்கு கண் பார்வை இல்லை, கண்ணில் பார்வை இல்லை. யா ரசூலல்லாஹ், எனக்கு பார்வை வேணும் யா ரசூலல்லாஹ், எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க யார சொன்னாங்க. எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க யார சொல்லலாம். இப்போ ரசூல்லா சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொஞ்சம் நேரம் கழித்து தாமதமாக நானே என்ன செய்கிறேன், உங்களுக்கு துவா செய்கிறேன். அது உங்களுக்கு சிறந்தது. இல்லை உங்களுக்கு அவசரமாக இப்போவே வேணும்னு சொன்னால் நான் ஒரு மெத்தடு சொல்கிறேன், அந்த மெத்தடில் நீங்கள் துவா செய்யுங்க, அல்லாஹ் அந்த துவா உடனே கபூல் செஞ்சிருவாங்களாம். எப்படி? உடனே கபூல் செஞ்சிருவாங்களா? யார் சொல்கிறா? மெயின் டார்கெட், மெயின் சுவிட்ச் யார்? ரசூல்லா தான். அவங்களே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இப்போ செய்யணும்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நானே செய்கிறேன் அவங்க தனியாக. இல்லை உங்களுக்கு அவசரமாக துவா செய்யணும்னு சொன்னால் நான் ஒரு மெத்தடு சொல்கிறேன், அந்த மெத்தடில் துவா செய்யுங்க, சரியாயிரும். சொல்லுங்கள் யார் ரசூலல்லாஹ், எனக்கு இப்போவே எனக்கு என்ன செய்யணும், கண் பார்வை தெரியணும், நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன், கஷ்டப்படுறேன், பார்வை இல்லாதனால ரொம்ப சிரமப்படுறேன், கஷ்டப்படுறேன். இப்போ ரசூலா சொன்னாங்க, அழகிய முறையில் நல்ல முறையில் உழு செய்யுங்க. நல்ல முறையில் என்ன செய்யுங்க? உழு செய்யுங்க. உழு செஞ்சுட்டு 2 ரக்காத் அல்லாஹ்ட்ட போய் தொழுவுங்க. 2 ரக்காத்து அல்லாஹ்ட்ட போய் தொழுகிறது யாரு? அல்லாஹ்ட்ட. தொழுகையே யாருக்காகத்தான்? அல்லாஹ்வுக்காகத்தான். அதே நேரத்தில் உழு செய்கிறது யாருக்காக? தொழுகைக்காக. இது எல்லாமே யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. அதுக்கு பின்னாடி நீங்கள் துவா செய்யணும். அந்த துவா எப்படி செய்யணும்னு சொன்னால், ரப்பே நான் உன்னை முன்னோக்குகிறேன், உன்னை முன்னோக்குறேன், முன்னாடி உட்கார்ந்து கேட்குறேன், யா ரப்பே. இன்னும் எனது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முன்வைத்து நான் உன்னிடம் கேட்கிறேன். யாரை முன் வச்சு கேட்குறேன்? எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நான் உனக்கு முன்னாடி வச்சு நான் என்ன செய்கிறேன்? கேட்குறேன். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் யா அல்லாஹ் எனக்கு பார்வை கொடு, எனக்கு அப்படின்னு போய் கேளுங்க. அப்படின்னு போய் யார் சொல்றா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அந்த சஹாபி போய் கேட்குறார். கேட்டதுக்கு பின்னாடி உடனே பார்வை வந்துடுது. இந்த மெத்தடை சொல்லி கொடுத்ததே யாரு? இந்த ஹதீஸ் எங்கே வருது? இப்னு மாஜால வருது. எந்த கிதாபு? இப்னு மாஜானா அவங்க ஏற்றுக்கிட்ட கிதாபு தான். அவங்க அதெல்லாம் சஹீஹான ஹதீஸ் தான் சொல்ற கிதாபு தான். யாரு? வஹாபிகள், இப்னு தைமியாவுடைய கூட்டம். சொல்ல புரியுதா? இப்போ இப்னு மாஜால 1385வது ஹதீஸ், 1385வது ஹதீஸ். இதை யார் அறிவிக்கிறாங்க? உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த சஹாபி அறிவிக்கிறாங்க. இப்னு மாஜால வருது 1385வது ஹதீஸ். சரி, ஓகே, இந்த சேட்டு முடிஞ்சு. அடுத்து பாரு,
இந்த ஹதீஸ் அறிவிச்சார்ல ஒருத்தர், பக்கத்தில் இருந்து பார்த்தவர் தான் அறிவிக்க முடியும். ரசூலுல்லாஹ் முன்னாடி நடந்த கதையை யார் சொல்ல முடியும்? இப்போ நீ நானும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த விஷயத்தை போய் வெளியில் உள்ளவங்க யார்கிட்ட சொல்லணும்னா யார் சொல்ல முடியும்? நீங்கள் தான் சொல்ல முடியும். சபையில் இல்லாதவங்க யாரும் செய்ய முடியாது, போய் சொல்ல முடியாது. இப்போ இந்த உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க, அபூபக்கர் நாயகம் வஃபாத் ஆயிட்டாங்க, உமர் வஃபாத் ஆயிட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய காலம் வருது. யாருடைய காலம் வருது? இவர் பேரும் உஸ்மான் இப்னு ஹுனைஃப், அவங்க பேரு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க பேரு உஸ்மானே கனி, உஸ்மான் இப்னு அஃபான், எப்படினாலும் சொல்லலாம். அவங்க பேரு உஸ்மான் இப்னு அஃபான் சொல்லலாம், உஸ்மானே கனின்னு சொல்லலாம். உஸ்மானே கனினா உஸ்மான் செல்வந்தர் அப்படின்னு சொல்லலாம் அர்த்தம். உஸ்மான் இப்னு அஃபான் அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஆட்சி, 4 ஹலீஃபாக்கள் இருக்காங்கல்ல, அந்த ஹலீஃபாவுடைய பேர் என்ன? உஸ்மான் இப்னு அஃபான். அவங்க காலத்தில் இவர் பேரும் உஸ்மான் தான், உஸ்மான் இப்னு ஹுனைஃப், உஸ்மான் இப்னு ஹுனைஃப். இப்போ உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்னு சொன்னால், உஸ்மான் ரலியல்லாஹு போய் பார்த்து ஒருத்தர் தன்னுடைய தேவைகளை ஃபுல்லாக சொல்லி, அரசர்கிட்ட போய் பார்த்து தன்னுடைய தேவைகளை ஃபுல்லாக சொல்லி உதவி வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறார். உதவி வாங்கிட்டு வர சொன்னால் என்ன செய்கிறாரு? போகிறார், அடிக்கடி போகிறார். உஸ்மான் ரலியல்லாஹுடைய சபையில் யாருமே அவரை கண்டுக்கல, யாருமே என்ன செய்யலை, கண்டுக்கல, ஏறெடுத்து கூட பார்க்கல. உஸ்மான் ரலியல்லாஹும் பார்க்கல, உஸ்மான் ரலியல்லாஹுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய காவலாளிகள் சிப்பாய்கள் இருப்பாங்கல்ல, அவங்களும் பார்க்கல. இப்போ இவர் என்ன செஞ்சார்? நேர உஸ்மான் இப்னு ஹுனைஃப்னு ஒருத்தர் இருந்தார்ல, இவர் யாரு? ஏற்கனவே ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த கண்திரியா சஹாபி இருந்தாரே, அந்த சபையில் இருந்து இந்த ஹதீஸ் அறிவிச்சார்ல மேலே, அவர் தான் இவர். இந்த உஸ்மான் இப்னு ஹுனைஃப்ட்ட போய், நான் இந்த உஸ்மான் ரலியல்லாஹுடைய சபைக்கு போனேன் வாரேன், என்னைய ஏறெடுத்தூர என்ன செய்ய மாட்டாங்க, யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி புலம்புறார். அப்போது இந்த உஸ்மான் இப்னு ஹுனைஃப் சொல்கிறாரு, நல்லா கவனிக்கணும். உஸ்மான் இப்னு ஹுனைஃப் என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு, நான் ஒரு மெத்தடு சொல்கிறேன், நான் ஒரு என்ன சொல்கிறேன், மெத்தடு, ஒரு ஐடியா சொல்கிறேன். இது யார் ஐடியான்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல ஐடியா,